பகவானே பரம்பொருளே பரமேஸ்வரா, அதாவது 12 வருடம் தவம் இருந்த எனக்கு கேட்ட வர வேணும் என்று சொல்ல, என்னடா உனக்கு வர வேணும், இந்த நேரம் கேளு தருகிறேன் என்று சொல்ல, யா ஆண்டவா பரமேஸ்வரா, எனக்கு எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா? ஈசா இறைவா, கடுகுலையும் சிறிய வாரம், கடுகுலையும் சிறிய வாரம், கடவுளை எனக்கு வேணும், என்ன சீரகத்தில் சிறிய வாரம், ஐயா சிவனார எனக்கு வேணும், பகலையும் பாதி வரும், பகவானே எனக்கு வேணும், எள்ளுலையும் சிறிய வரும், ஈஸ்வரன் எனக்கு வேணும், மிளகுலையும் சிறிய வரும், முக்கணன எனக்கு வேணும், எந்த அரக்கனவே கேட்ட போது, ஐயா அரக்கனவே கேட்ட போது, அங்க ஆண்டவனோ யாது சொல்வா, கேட்ட போது ஆண்டவனும் எதை சொல்வா, வாடப்பா வல்லரக்க வார்த்தை ஒன்று சொல்ல, கடுகுலையும் சிறிய வரும், அந்த கடவுளுக்கு தெரியாத சீரகத்தில் சிறிய வரும், இந்த சிவனாருக்கு தெரியாத பாக்கலையும் பாதி பகவானுக்கு தெரிய வேணும், என்ன வரும் உனக்கு வேணும், உனக்கு வேணும், இந்த நேரம் கேளு, உனக்கு வேணும், உனக்கு வேணும், இந்த நேரம் கேளு, அடே வல்லரக்கா, கடுகுல மிளகுல கொத்தமல்லியில சீரகத்துலன்னு கேக்கிய, கடுகுல சிறிய வரம் கடவுளுக்கு தெரியுமா? பாக்குல பாதி வரம் பகவானுக்கு தெரியுமா? எள்ளில சிறிய வரம் ஈசனுக்கு தெரியுமா? உனக்கு என்ன வர வேணும், இந்த நேரம் கேளு, இப்ப கேளு தருகிறேன் என்றார். ஆண்டவா பரமேஸ்வரா, ஈசா இறைவா, பகவானே பரம்பொருளே, நான் கேட்க வந்த வரத்தை உங்களிடத்துல சொல்ல வேணுமையானா, எனக்கு உங்க பக்கத்துல யார் இருக்கா? உங்க பக்கத்துல யாரு? ஸ்ரீநிதி. ஸ்ரீமதி அங்க இருக்கா? இது ஸ்ரீஜா, அவ ஸ்ரீமதி. வள்ளி ஏன் கேட்டியா? கெட்டு கிடக்க கேட்டல 8 கோட்டை சிறுபானியா எலி சபையில வந்து எனக்கு லவுக்க வேணும்னு கட்டுச்சான். இல்ல சபையில எலி லவுக்க கட்டுருக்கு பத்தியா? கேடு கட்ட கேட்டல இதுல ஒரு 8 கோட்டை சிறுபாணி வேற. நல்லா இருக்க. எண்ணங்கட்ட மாமியா எண்ணி பணியாரம் கேட்டாலாம். அந்த மாதிரி உன் கதையா இருக்க. அது மாதிரி அவருக்கு வள்ளி தெய்வானையா, வள்ளியும் தெய்வ யானையும். நான் தெய்வ யானை, அவ வள்ளி. தெய்வ யானை வள்ளி. வீட்டுல இருக்குது தெய்வானை, நீ வள்ளி, நான் தெய்வானை. இங்க பாரு, தெய்வானைய விட சக்தி உகந்தது வள்ளிக்கு தான் தெரியுமா? வள்ளிதான் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவர். அப்ப தெய்வானை காதலிக்காமலே கூட்டுட்டாரோ? காதலிக்காமலாம் இல்ல,
வள்ளி கேட்டுக்கா. அதாவது தெய்வான வந்து முருகர் பக்கத்துல தான் இருக்கா. ஆனா வள்ளி வந்து அகில உலகம் எல்லாமே இருக்கா. அப்ப வள்ளிக்கு தானே முதல் உரிமை. தெய்வானைய கட்டுனதுதான் தோஷம். முருகப்பெருமான் தெய்வான கிட்டையவா இருக்காரு. எங்க போனாலும் வள்ளி குறை மகள் வள்ளி. அவளை பார்த்த உடனே அவரு மெய் மறந்துட்டாருல. வள்ளிக்கு போன் வந்துருச்சுன்னு வள்ளி போயிட்டா. இப்ப தெய்வானி தானே இருக்கா. தெய்வானி இங்க தானே இருக்க முடியும். வள்ளி போன் வந்தோன்னு போயிட்டா. அவருக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கும், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்பதான் கிடைச்சிருக்காரு, போறாம அவருக்கு. ஆமா, மனுஷனுக்கு ஆசை. அதனால அப்படி ஆயிட்டும் என்று சம்பளமே வேண்டாம், சம்பளமே வேண்டாம். இது மட்டும் போதுமியோ? மட்டும் எனக்கு போதும். சம்பளமே வேண்டாம், சம்பளம் வேண்டாம். உனக்கு சம்பளம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, சம்பளம் கொடுக்கும்போது தரமாட்டாங்க. சம்பளம் வேண்டாம், நீ வாங்கிக்கோ. ஆமா, வள்ளத்துக்கு வீடு பாருங்க. அதனால அப்படியே ஆகட்டும் என்று யாரக்கா உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லி கேளு. அவரவர் சிறிய வரங்களை செய்துவிட்டு பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய வரங்கள் எல்லாம் வாங்கி செல்லுகிறார்கள். நீ இவ்வளவு பெரிய தவங்களை செய்துவிட்டு இப்படி சின்னஞ்சிறிய வரம் கேக்கிய, அப்பேற்பட்ட வரம் என்ன வர வேணும் என்று சொல்ல, ஆண்டவா பரமேஸ்வரா கேட்க வந்த வரத்தை சொல்ல வேணுமே. ஆனா உங்க பக்கத்துல யாரு இருக்கா? இன்னமும் உன்னை அண்ணம்னு கூப்பிட்டா நீ கொண்டு கட்டைய கொண்டு சப்புன்னு முதுகுல கொடுத்த. நோ ப்ராப்ளமா, நோ பலாப்பழமா? அண்ணன் தம்பியா மாமா மாட்டா என்ன மரம் கேட்டாரு. இதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. ஆமா, நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது. அது தெரியுமா உங்களுக்கு? அதனால கேட்க வந்த வரத்தை சொல்ல வேணுமே. ஆனா உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க மனைவி பார்வதி மீது ஆணையிட்டு கொடுக்க வேணும் என்று சொல்ல பார்த்தார் பகவான். மண்ணை கேட்பான், மனையை கேட்பான், பொண்ணை கேட்பான், பொருளை கேட்பான். போனா போகுதுன்னு போனா போகுதுன்னு ஒண்ணு கட்டிட்டே உழைச்சு போட முடியாம தான் ஊரு ஊரா போறிய. நீயும் இருந்துக்கிற மாட்டியானே. அதனால சத்தியம் செய்து கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் சிவபெருமான் அம்மா பார்வதிய ஏ அரக்கா நீ கேட்ட வரந்தானே வேணும் இந்த பிடி என்று சொல்லி என்னான உன்னான உமையவள் மீது தன்னான வேலை மீது சத்தியம்மா வேண்டிய வரமுந்தார கணபதி மேல ஆணையாக கண்டிப்பாக வரமுந்தார பச்சை தண்ணி கைவார்த்து பகவானான சொல்லுவாரான். பாரம்பசு பால் கறந்து ஆணையிட்டு கொடுப்பாரான். பால் கறந்து ஆண்டவன் சிவபெருமான அசுர அரக்கனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தார். இங்க பாருங்க, ஏன்னா அடுத்த வருஷமெல்லாம் கோயில் கொடைக்கு முதல் நாள் வில்லு வைக்கையில ஒரு ஆளுக்கு 200 ரூபா சம்பளம் ஒரு சேலுன்னு சொல்லிருங்க. நாங்க கொடுத்துருந்தோம், வாங்கி கொடுத்துருந்தோம். எங்க கிட்ட எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்துருங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா சம்பளம் ஒரு சேலுன்னு சொல்லியிருந்தோம். இது பிடிக்கான்னு பாருங்க கூட்டம்.
இடம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அன்னைக்கு அந்த வேலைக்கிழமை அன்னைக்கு கூட்டம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ கோயில் நிறைஞ்சிருக்கணும்னா 100 ரூபா சம்பளம் ஒரு சேலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வைங்க, செங்கோட்டை ஊரே இங்கே தான் நிற்கும். அதான் கேட்டேன். இடம் பத்தாது. நாங்கள் என்ன செய்யணும் தெரியும்? நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? யார் கோயிலுக்குள்ளே வந்து இருக்காவளோ அவளுக்கு மட்டும்தான்னு போட்டுறணும். சீட்டு குளிக்க போடலாம். கோயிலில் வந்து இருக்க கையில் ஒரு சீட்டை கையில் கொடுத்தாச்சுன்னா அந்த சீட்டை கொடுத்துட்டு நீங்கள் காலையில் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியாச்சுன்னு வைங்க, வில்லு முடித வர ஆள் எந்திரிக்காது. காலையில் அப்போ கோயிலுக்குள்ள ஏட்டியோ சீக்கிரம் போகணும் வாங்கட்டியான்ட்டு ஒடியாந்து உட்காந்துருவாங்க. யாரும் வீட்டுக்கு போக மாட்டாவா. மத்தியானம் கூட கிடையாது. மத்தியானம் கூடைக்காது 1 2 அந்த பூசைக்கு வந்துருங்க. இந்த வந்துருங்க. குடியழைப்புக்கு மட்டும் ஒரு சேலையும் 100 ரூபா சம்பளம். அடுத்த வருஷம் நீங்க சொல்லுதிய சும்மா நானும் சொல்லுங்க. பழசு இந்த சொல்லுங்க. இந்த மழையில எங்க வந்து இருந்துகிட்டு எங்கன்னு கேட்க போதுவ. நாளைக்கு நைட்டும் நாளை கழிச்சும் தான் வருவாவா. இன்னைக்கு 1 2 வந்துட்டு போவோம், எல்லாமே ஓடிருச்சு போலுங்க. கூட்டம் வந்திருப்பேன். சொன்னீங்கன்னா நான் 5 கூட்டம் வந்திருப்பேன். கூட்டம் வர்றதுக்கு ஆமாயா, அதெல்லாம் இல்ல. 100 ரூபா ஒரு சேலை வேணா பாருங்க. குறைஞ்சு பார்த்தாலும் இது உள்ள 100 ஆள் இருக்கும். ஆமா, கொடுத்துடணும். அப்பதான் கூட்டம் புற வந்து இருக்கும். அதனாலே அசுரனாகப்பட்ட வல்லரக்க ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தார் அல்லவா? அப்படி சத்தியங்கள் செய்து கொடுத்த போது இந்த அரக்கன் ஆண்டவனிடத்துல வந்து எப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவன பகவானே, இறையளந்த சங்கரன் என்னுடைய வார்த்தைகள் சாமி படைக்கப்பட்ட காலத்தில இருகரங்கள் படைத்திரை வலது திரு கரமதியில வாய்த்திருக்கு 5 வீரல். ஆண்டவா, படைக்கும் காலத்திலே 2 கரங்கள் படைத்தீரல்லவா? இதுல வலது திரு கரமதியில வாய்த்திருக்க 5 விரல். இந்த 5 விரல்களுக்கும் ஏ ஈஸ்வரன இறையோன், ஏ பகவான பரம்பொருள், முண்டு வீரல் நான் எடுத்து முக்கணன உமை முன்னால நீட்டினார். முன்ன வந்த பேர்களெல்லாம் எரிஞ்சு சாம்பல் காட்டி விரல் எடுத்து அடுத்த பேர் மேல் நீட்டினாலும் காக்கினியாய் எரியவே பாம்பு விரல் நான் எடுத்து பாருலோ நீட்டினாலும் பத்தினியும் பிடிக்க வேணும். மோதிர வீரல் நான் எடுத்து முக்கணன உமை 3 தசை நீட்டினாலும் அங்கே எரிஞ்சு சாம்பல் ஆக வேணும். கட்ட வீரல் நான் எடுத்து ஆண்டவ கடவுள உமை நினைத்து கட்ட தசை நீட்டினாலும் தத்திதியும் பிடிக்க வேணும். சுண்டு வீரல் நான் எடுத்து சொர்க்கேச உமை சொர்க்கலோ நீட்டினாலும் இங்க சொர்க்கலோ நீட்டினாலும் ஆண்டவ சுக்கதியும் பிடிக்க
தொட்டா எரிஞ்ச சாம்பல்லாக ஆண்டவா பகவான் அடுத்தவர் மேல் நீட்டினா அங்காக்கினியா எரியணுமே ஈசா இறைவா எந்த திசைய நோக்கி நீட்டினாலும் எரிஞ்சு சாம்பலாக வேணும் என்று அசுர அரக்கன் கேட்ட போது சண்டாள பாவி இதத்தான் காட்ட கட்டி மலையை கட்டி இறுக்கி வரத்த நீங்க காட்ட கட்டி மலையை கட்டி கடுகுல கொத்தமல்லியில சீரகத்துல நீ கேட்ட வரம் இதுதானா அடே அரக்கா எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத இந்த வரம் உனக்கு நான் தந்தேனே ஆனா தன்னை மறந்து லேச தலைய சொரிஞ்சனு வையே அது அந்த வரம் உன்னை எரிக்கும் உன்னை சேர்ந்தவர்களை எரிச்சு விடும் அல்லவா எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத நான் நாடுதாரே நகரந்தார நாட்டையாள பிள்ளை இந்திரங்க ஆயுதந்தாரே யமனுடைய பாசந்தாரே கைலாசத்தை உனக்கு கடவுளோட பட்டந்தாரே என்றைக்கும் மாப்பிளையா மாப்பிளையா நீ இருக்க மார்க்கண்டைய வரமுந்தார எதிர்த்தோர தலையருக்க யமசூலம் யமப்பாசம் ஒந்தனுக்கு நானந்தார தவத்தோர தலையருக்க சண்முகனார் வேலுதார வாடாப்பா வல்லரக்கா எந்த வரம் கேட்டாலும் எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் அட பாவி சண்டாளா எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத அந்த வரம் உன்னைக்கு நான் தந்தேனே ஆனா உன்னை எரிக்கும் உன்னை சேர்ந்தவர்களையும் எரிச்சிருமப்பா அதனால என் மகனே வல்லரக்க எந்த வரம் கேட்டாலும் இந்த வரம் கேளாத என்று சொல்ல ஆண்டவா பகவானே கேட்ட வரம் தான் எனக்கு வேணும் கேளா வர எனக்கு வேண்டாம் சொன்ன வர எனக்கு வேணும் சொல்லா வர எனக்கு வேண்டாம் ஈசா இறைவா சொன்ன சொல்லை மறந்திடலாமா சொர்க்கே சொர்க்கே சொன்னபடி வரத்தை தாரும் சொன்னபடி வரத்தை தாரும் பரமேஸ்வரா கேட்ட வர எனக்கு வேணும் கேளா வர எனக்கு வேண்டாம் சொன்ன வர எனக்கு வேணும் சொல்லா வர எனக்கு வேண்டாம் என்ற ஆண்டவன் சிவபெருமானிடம் அதில அசுர வல்லரக்கன் வரத்தை தராவிட்டா இந்த அசுர அரக்கன் வம்புக்காரன் கோபக்காரன் என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமா பாவி சண்டாளனுக்கு வரம் தாரம்னு சொல்லிட்டோமே கொடுக்கவும் செய்யணும் கொடுக்காமலும் இருக்க முடியலையே என்று எப்படி இருக்கிறார் தெரியுமா அக்கிய சிக்கிய இரும்பு போல இரும்பு போல
வாயிலகப்பட்ட கரும்பு போல கரும்ப போல இரும்ப போல வாயிலகப்பட்ட கரும்பு போல கரும்ப போல அலை கடலில் விழுந்த துரும்பு போல துரும்ப போல குழியில் விழுந்த சருகு போல சருகு போல துரும்பு போல துரும்ப போல சருகு போல சருகு போல ஆண்டவன் சிவபெருமா அக்கிய சிக்கிய இரும்பு போல ஆன வாயிலகப்பட்ட கரும்பை போல அலை கடலிலே விழுந்த துரும்ப போல இருதள்ளி கொள்ளி எறும்பு போல அக்கினி குழியில் விழுந்த சருகு போல ஆண்டவன் அங்கும் எங்கும் முழிக்குகிறார். ஏ பாவி சண்டாளனுக்கு வரம் கொடுக்கவும் செய்யணும், கொடுக்காமலும் இருக்க முடியாது. ஆமா, அதனாலே வரத்தை கொடுக்க வேணுமே. ஆனா வாக்கு சொல்லி வரம் கொடுக்க வேணும் என்று அவர் எப்படி வாக்கு சொல்லி வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அரக்கா நிக்க இப்படிங்க அடே அரக்கா, நீ கேட்ட வரம் தானடா வேணும். ஆமா, இந்த பிடி வாங்கிக்கோ. எப்படி தெரியுமா? அடே அரக்கா, தந்தேன் உனக்கு வர்றன் தந்தேனடா, தந்தேன் உனக்கு வர்றன் தந்தேனடா, தந்தேனடா. கேட்ட வரம் உங்க கையில, கேட்ட வரம் உங்க கையில தந்தேனடா. கொடுத்தேனடா வல்லரடா, கேட்ட வரம் உங்க கையில கொடுத்தேனடா. கொடுத்த வரத்தினுட மகுமைகள உவளைய தாண்டிடுவா, தந்த வரத்தினுட தாரணி ஆண்டிடுவா. கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தா, கொடுத்த வர நிச்சயம்மா தந்த வரத்துக்கு நீ தவறு செய்தா, தவறு செய்தா தந்த வர நிச்சயம்மா உன்னை கொல்லும், தந்த வர நிச்சயம்மா உன்னை கொல்லும். நீ கேட்ட வரம் உன் கையில கொடுத்துட்டேன். தந்த வரத்துக்கு தர்மம் தவறி நீ நடந்தையானா, தந்த வரம் நிச்சயமாகவே உன்னை அழிக்கும், கொடுத்த வரம் நிச்சயமா உன்னை கொல்லும் என்று சொல்லி வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்தார். மடிய நல்லா ஏந்ததாள வாக்கு சொல்லி வரங்களை கொடுக்க ஆண்டவன் சிவபெருமா வரத்தை கொடுத்தாரு பாருங்க. ஏ பாவி சண்டாளே, வரத்தை வாங்க மட்டும் குனிஞ்சான் பணிஞ்சான் கூள கும்பிடு போட்டான். யாமுனுகாலே, இதே போலதான் இன்னைக்கு பூமியிலையும் ஊருக்குள்ளையும் நடந்துகிட்டு வருது. ஒரு வர வாங்கணும்னா குனிவான் பணிவான் கூள கும்பிடு போடுவான், அம்மா தாயேன்னு சரணம் அடைவான், ஐயா சாமின்னு சொல்லி பாதத்தை எட்டி பிடிப்பான், இரு கரம் எடுத்து வணங்குவான். என்ன செஞ்சாலும் ஆனா வரத்தை வாங்கிட்டாம்னு வை நெஞ்ச நிமித்துருவான். ஆமா, பிற வாங்க மட்டும் தானே ஏன் வணங்கணும், வாங்கிய பின்னால ஏன் வணங்கணும்?
மேல பேரும். போயிரும். எப்படி பேரும்? பேரும் ரெண்டு சொல்ற மேல பேரும். அதனாலே அசுரரக்க ஆண்டவனிடமதிலே வந்து அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? வர வாங்க மட்டும் வணங்குவானா, வாங்கிய பின்னா வளர்ந்து நின்னா கொடுக்க மட்டும் குனிஞ்சு நின்னா கொடுத்த பின்னா நிமிந்து நிக்க அஞ்சி நின்ன வல்லறக்க ஆன போல பணிஞ்சு நின்ன வல்லறக்க பணிய போல துரும்பு போல இருந்த பாவி துள்ளுதான சிங்கம் போல இருந்த பாவி சொல்லலையே வாரமுனும் சொல்லலையே சொல்லாமல் பெரியாமல் வருகிறான வல்லறக்க வாரமனும் சொல்லல, சண்டாளையும் வாரமனும் சொல்லல. சொல்லாமல் பெரியாமல் வருகிறார். அப்படி சொல்லாமல் பெரியாமல் வருகிற பொழுது சனி பகவான் பார்த்தார். ஏ பாவி சண்டாளே, அதாவது எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கிக்கிட்டு வாரானே அப்படின்னு மனமதுல எண்ணி பள்ளி போல் வடிவங்களை கொண்டு அரக்க சரசியம்னு நினைச்சானா, சனியம் என்று எண்ணாமல் சொல்லாமல் கொல்லாமல் வருகிறான் அசுரரக்க. வருகிற பொழுது என்ன எண்ணி வாரா? எரிச்சிருவேன், சுட்டுருவேன், ஓரம்போ ஒதுங்கு நீட்டிருவேன், எரிச்சிருவேன், ஓரம்போ ஒதுங்கு ஈரு ருக்குமணி வண்டி வருது ஈரு ஸ்ரீ ஓரம்போண்டு வாரா. ஏமன் அப்பேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்காம்ல. ஆமா, தான் என்ற கௌரவத்தோட வாரா. எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கியிருக்கா. ருக்குமணி வண்டி எங்க இருந்து வருது? இன்னைக்கு வந்திருக்கு. என்ன செய்ய? ருக்குமணி வந்திருக்கு ருக்குமணி வண்டி. இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நாளும் நாளைக்கு வராது. நாளைக்கு எங்க வரும்? நாளைக்கு கொச்சி வரும். நாளைக்கு வரும். ருக்குமணி வண்டி நாளைக்கு வரும். நாளை கழிச்சும் வரும். ஈரும் குமாரசாமிபுரமும் ருக்குமணி வண்டி தான் வருது. அப்படியா? ஜியோ அப்ப குடத்துக்காரருக்கு சார்ஜ் போட்ட மாதிரி ஆயிருமா? கட்டக்காரருக்கு சார்ஜ் ஏறணுமா? அப்ப கட்டக்காரருக்கு சார்ஜ் போடுறேன் நான் வந்து. யாருக்கு? உங்களுக்கு தான். அதான் கேட்டேன். சபாஷ். அண்ணாவி நல்ல காரியம் பண்ணிருக்கு. 4 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒண்ணு சார்ஜ் போட பார்க்கலாம். அது குடத்துக்காரருக்கு கட்டக்காரருக்கு மட்டும்தான். இங்க லைவ் ஓடுது, யூடியூப் சேனல் எடுக்காங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது கூறு இருக்கா பிள்ளைகளா? உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டுல போய் அவன் வச்சு பச்சைப்பட்டையை கொண்டு பரம்பி விட்டுறாம பாத்துக்கோங்க. பேசாததா பேசுது சொல்லுங்க. எதையும் பேசும். என்ன பேரு? நக்குமா. வாரத்தை வாங்குனா என் ஆண்டவன் இடத்துல சொல்லாமல் பெரியாமல் யாரை எரிப்போம் என்றே எண்ணி வருகிறான். யாரை எரிப்போம் என்று எண்ணி எப்படி வருகிறான் தெரியுமா? எரிச்சிருவேன், சுட்டுருவேன், பொசிக்கிருவோம் என்று வருகிற பொழுது அப்படியே பார்த்தார். எரிச்சிருவேன், சுட்டுருவோம்னு வாரானே. கோவையில பலவித மலர்களோட பவுசுடனே போனானே.
வருகிற வழியதிலே எரிச்சிருவேன் சுற்றுவோம்னு வாரானே என்று நாரத மகாமுனிவர் ஓடி வந்து ஏ அரக்கா யாரடா எரிச்சிருவேன் சுற்றுவேன் பொசிக்கிறோம் இங்க யார சொல்லுதே விரல நீட்டிக்கிட்டே வாரிய கையில என்ன வச்சிருக்க என்னடா வச்சிருக்க எரிக்கிற வரம் வச்சிருக்கேன் யார் தந்தா பகவான் கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தார் தந்தேன் அப்படின்னார் சரி நான் வந்தேன்ட்டு வந்தோம்னு வந்துட்டியா ஆமா அட பைத்தியார பிள்ளை என்ன நாரதா ஆண்டவன் சிவனாருக்கு புழுனி பகவான் ஒரு பேர் இருக்கு சரி என்ன பேரு புழுனி பகவான் ஆமா உனக்கு தெரியுமா தெரியாது அது என்னப்பா எதுக்கு புழுனி பகவான் பேர் வந்தது தெரியுமா எதுக்கு அடே அரக்கா அன்று ஒரு நாளையிலே இலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் பார்வதியை பெண்ணாக கேட்டானே கொடுத்தாரா இல்ல வண்டை பிடித்து மண்டோதரியாக்கி இதுதான் பிடி என்று கையிலே கொடுத்தார் ஆமா அது மட்டும் இல்ல என்ன அதாவது 7.5 கோடி வர வேணும்னு கேட்டாரே கொடுத்தாரா என்ன செஞ்சாரு 7 கோடி வரத்தை வைத்துக் கொண்டு புடியடா இதுதான் 1/2 கோடி வரத்தை கொடுத்து இதுதான் 7.5 கோடி வரம் என்று சொன்னார் அல்லவா ஆமா அதனாலே இவருக்கு புழு பகவான் ஒரு பேர் இருக்கு அது எனக்கு தெரியாம போச்சு அதனாலே தந்த வர நல்ல வரமா இல்லை பொல்லாத வரமா ஆமா இத பரிசோதனை செய்து பார்க்க வேணும் என்று சொல்ல ஓ நாரதா நல்ல யோசனை சொன்னீர் கொண்டாரும் உங்க தலையில கை வைக்கட்டும் ஐயா நல்ல புள்ள பூலோகத்துல பிழைச்சிட்டு போட்டோம்னு பார்த்தா என்கிட்டே வர வாங்கி என் தலையிலே கை வைக்க வருகிறாயா உனக்கு வரம் கொடுத்தது யாருடா பகவான் என்ன சொல்லி கொடுத்தாரு அதனாலே அவர் வந்தம்னாரு தந்தம்னு வந்துகிட்டு இருக்கியா அட பாவி சண்டாளா அதாவது ஆண்டவன் சிவபெருமானுக்கு புழுனி பகவான் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் பாத்தியா என்ன நீ போய் இந்த வரத்தை ஆண்டவன் பகவான பரிசோதனை செய்து பாரு பகவான் எரிஞ்சு சாம்பலா போனா என்னடா நீ வந்து அதாவது 14 உலகத்தை ஆள போற ஆண்டவன் சாம்பலா போனாரே ஆனா கைலாச வாசல்ல 14 உலகத்தை நீயே ஆளலாம் அல்லவா போய் 56 தேசம் பெருசா 14 உலகம் பெருசா நீ பகவானாக இருந்தையானா பார்வதி உன் பக்கத்துல வருவா பக்தா என்று அழைப்பாள் அல்லவா என்று நாரத மகாமுனிவர் வந்த வேலையை முடித்து விட்டு சென்று விட்டார் பகவான் பார்த்தார் ஆகா நான் ஒழுங்காத்தான வரத்தை வாங்கிட்டு போனான் இந்த நாரதன் என்னத்தையோ சொன்னா இவன் போனவன் திரும்பி வாரானே அதனாலே இந்த அசுர அரக்கனுக்கு பயந்து கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் கைலாச வாசல்ல தேவ மூவர் முனிவர்களை அழைத்து கொண்டு அவர் எப்படி வருகிறார் தெரியுமா தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா என்னை தானவர் ஓடினா தவமுனிவர் ஓடினா மூவர்கள் ஓடினா முனிவர்கள் ஓடினா முனிவர்கள் ஓடினா அவரவர் வாகனத்துல அவரவர்கள் ஓடினா அவரவர் ஓடினா ஆட்டுக்கடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினா எருமக்கடா வாகனத்துல யமதர்மன் ஓடினா வெள்ளையான மீதிலேறி தேவேந்திரம் ஓடினா வெள்ளையான மீதிலேறி தேவேந்திரன் ஓடினா தேவேந்திரம் ஓடினா வண்ணமயில் மீதிலேறி வடிவேலன் ஓடினா அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினா ஆட்டுக்கடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினா சிங்க நல்ல வாகனத்தில் காளி தேவி ஓடினார் நாட்டு வேலை வேணாம்னு நாரதர் ஓடினார் கணக்கு வேலை வேணாம்னு சித்திரபுத்திரர் ஓடினார் ஆண்டவன பகவான அது என்ன அலங்கோலம் அத சொல்ல நேரம் இல்ல அண்ணா வாரம் வல்ல இருக்க
எட்டோடு 8 நாள நட்டோட்ட ஓடுறா எட்டோடு 8 நாளாக நெட்டோட்டம் ஓடி ஒளிய வார போது ஆதிமூல கணபதி ஓடோடி வந்து என் தகப்பா பகவான பொல்லாத அரக்கனுக்கு புத்தி கட்டு வரங்களை கொடுத்து விட்டு ஓடி ஒளியலாமா என்று சொல்ல ஏ விநாயகா சாமியே சைக்கிள்ல போவேல பூசாரிக்கு என்னடா புல்லட்டு கேக்க யாமடா சரி சரி நிறகுடம் தண்ணிய விட்டு இலை போட்டு உடைச்சு சக்கரை பொங்கல் வச்சு சரி என்னத்த சரி என்னத்த வச்சிருப்பாரு அப்படி இல்லைன்னு ஒரு கையில இந்த சூட தட்டு ஒரு கையில வச்சுக்கிட்டு நல்லா ஆட்டுவாரு மணி ஆட்டியாச்சு ஆட்டியாச்சு ஓ ஸ்கூல் பெல் அடிச்ச மாதிரி இருக்கா பரவாயில்ல இன்ட்ரோ போங்க பாடத்துல நல்லா கவனமா தான் இருக்கா அதனால அதாவது ஒரு சூடத்தட்டை காட்டி மணி அடிச்சாதான் அங்க அருள் வந்து பொங்கி வரும் பாத்துக்கோ சரி அதனால சாமிக்கு சைக்கிள் பூசாரிக்கு புல்லட்டு வரி புல்லட்டு வாங்குற அளவுக்கு வரி பிரியுமா 2000 கொடுக்க மாட்டேங்காங்க அதனால அப்படி ஆயிட்டும் என்று என் தகப்பா பகவான என் வயரோ பெருசு என் வாகனமோ சிறுசப்பா எனக்கு ஓடச்சாட முடியலையே ஒளிந்திடவும் தெரியலையே ஏ அப்பப்பா ஏ பகவான அவசரமா நான் அழைத்தா ஏ அறிவு கட்ட பெருச்சாலி அப்பா அவள் கடல கேக்குதப்பா ஏ மானங்கட்ட பெருச்சாலி அப்பா மாவுருண்ட கேக்குதப்பா தட்டு கட்ட பெருச்சாலி ஏ தட்ட வட கேக்குதப்போ ஏ அப்பா அப்பா பகவானே எப்ப உலகங்கிட்ட பெருச்சாலி உளுந்த வட கேக்குதப்போ சீரட்ட பெருச்சாலி பசிடருண்ட கேக்குதப்போ மானங்கட்ட பெருச்சாலி மாவுருண்ட ஏ அப்பா என் மானங்கட்ட பெருச்சாலி அங்கிட்ட மாவுக்கு நிக்கிப்பா என் கூறுகட்ட பெருச்சாலி கொலக்கட்ட கேக்க என் எண்ணங்கட்ட பெருச்சாலி எள்ளுருண்ட கேக்கு அறிவு கட்ட பெருச்சாலி அதிரசம் கேக்கப்பா ஏ அப்பா அப்பா பகவான் இந்த ஒழுங்கட்ட பெருச்சாலி எப்பா உளுந்த வட கேக்குதப்போ நான் இதனைக்கும் எங்க போவேன் எங்க போவேன் யாது செய்வேன் எப்ப எனக்கு ஒன்னும் புரியறையே ஏ அப்பா அப்பா பகவான் அத்தனையும் நான் கொடுத்து ஏ அப்பா அத்தனையும் நான் கொடுத்து காத்த பிடிச்சு கரகரான்னு இழுத்து எலி மேல யானை வந்தா எப்படி இருக்கும் சரி பேட்டரி ரைட்டாவே மின்னுமா சரி ஏ அப்பா